ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு 11th பயாலஜியில் பயோஸ்வாலஜியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எது எதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ ரெகுலராக நம்ம இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கும் கொடுக்குறோம், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமுக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்காக வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அது டீட்டெயில் கொஸ்டினும் கொடுப்போம், ஷார்ட் ஆன்சர்ஸும் கொடுப்போம். இதில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் எல்லா சப்ஜெக்ட்லையுமே 90 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ நம்பிக்கையோட நம்ம படிக்கலாம். இதுக்கு முன்னால் நம்ம ரெகுலராக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க அப்படின்றது. ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் சொல்றது, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கன்னு. ஸோ லைக் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. வீடியோக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த லைக் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். சரியா? சரி, ஓகே. இப்போ பயோபாட்னிக்கு நம்ம ஆல்ரெடி போட்டோம். சரியா? 11th பயாலஜியில் பயோபாட்னிக்கு ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் போட்டாச்சு. அதை நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கிறங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் பயோஸ்வாலஜி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பயோஸ்வாலஜிக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 to 6. சரியா? மொத்தம் 6 சாப்டர் இருக்குது உங்களுக்கு இந்த போர்ஷனில். ஸோ வியர்வை சிந்தாத உண்ணாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து உழைக்காம அதுக்கான ஊதியத்தை நம்மளால் பெற முடியாது. அதே நேரத்தில் உழைச்சோம் அப்படின்னா அதுக்கான ஊதியம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும். சரியா? நாம செய்ய வேண்டியது நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டா நம்ம வந்து முழு மனசோட, ஈடுபாடோட, நம்பிக்கையோட நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில நாம வெற்றி பெறலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த 5 மார்க் கொஸ்டின் எது எதுன்னு பார்க்கலாம். சாப்டர் 1ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் 3 டொமைன்ஸ் ஆஃப் லைஃப், 3 பேருலக வகைப்பாடு விளக்குக. கேன் வி யூஸ் ரீசன்ட் மாலிகுலர் டூல்ஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் கிளாசிஃபை ஆர்கனிசம்ஸ்? நவீன மூலக்கூறு கருவிகளை கொண்டு விலங்குகளை அடையாளம் கண்டு வகைப்படுத்தலாமா? இந்த 2 கொஸ்டின் மட்டும்தான் சாப்டர் 1ல. தென் சாப்டர் 2ல டிஸ்கிரைப் சீலம், உடற்குழி பற்றி விளக்குக. ரைட் a few characters of largest phylum of the kingdom Animalia. விலங்குலகத்தின் பெரிய தொகுதியின் பண்புகள் யாவை? ரைட் the fundamental features of chordata. முதுகு நாணுடையவற்றின் அடிப்படை பண்புகள். Then compare chordates and non-chordates. முதுகு நாணுடையவை, முதுகு நாணற்றவை வேறுபடுத்துக. இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி ரிப்பீட்டடாக நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த டிஃபரன்ஸ். அப்புறம் 3rd சாப்டர்ல எக்ஸ்பிளைன் த எபித்தலியல் டிஷ்யூஸ், எபித்தீலிய திசு பற்றி விரிவாக விளக்குக. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சாப்டர் 4ல டிஃபரன்ஷியேட் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச்சஸ், ஆண் மற்றும் பெண் கரப்பான் பூச்சியை வேறுபடுத்துக. அப்புறம் டிஸ்கிரைப் த எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆஃப் ரானா ஹெக்ஸாடக்டைலா, தவளையின் கழிவு நீக்க மண்டலம் பற்றி விளக்குக. இந்த 2 கொஸ்டின் சாப்டர் 4ல. சாப்டர் 5ல எக்ஸ்பிளைன் த டைஜஷன் இன் ஸ்டொமக், இரைப்பையில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. அப்புறம் எக்ஸ்பிளைன் த டைஜஷன் இன் ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடலில் உணவு செரித்தல் பற்றி விளக்குக. டிஸ்கிரைப் லிவர் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், கல்லீரல் மற்றும் அதன் பணிகள். ரைட் அபவுட் எனி 3 டைஜஸ்டிவ் டிசார்டர்ஸ், ஏதேனும் 3 செரிமான குறைபாடுகள் பற்றி எழுதுக. சாப்டர் 6ல எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் பிரீதிங், சுவாசம் நடைபெறும் முறை பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் O2, ஆக்சிஜன் கடத்தப்படுதல் பற்றி எழுதுக. ரைட் அபவுட் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் CO2, கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படுதல் பற்றி எழுதுக. எக்ஸ்பிளைன் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் O2 டிரான்ஸ்போர்ட், ஆக்சிஜன் கடத்தலில் உள்ள சிக்கல்கள் பற்றி விளக்குக. சரியா? ஸோ இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் தரவா படிங்க போதும். ரொம்ப ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான். இதில் ஒரு 4, 8, 10, 11, 14, 16 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு இந்த 16 5 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் தரவா படிங்க. கண்டிப்பாக இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் எழுத போகிற எத்தனை தான் 2 5 மார்க் கொஸ்டின் தான் எழுத போறீங்க. பயோசுவாலஜி பொறுத்த வரைக்கும் 4 கொடுத்து 2 எழுத சொல்ல போகிறாங்க. கண்டிப்பாக அந்த 4ல் 2 கொஸ்டின், இந்த 16 கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக 2 into 5 10 மார்க்ஸ் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? ஸோ நல்லா படிங்க, நம்பிக்கையோடு படிங்க. நம்ம சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.